வணக்கம். மீன ராசி, சிம்ம ராசி, சஷ்டாங்க ராசி, இந்த இரண்டு ராசிகள் திருமண வாழ்க்கையில் இணையக்கூடாதா? பார்ட்னர்ஷிப் சேரக்கூடாதா? நிறைய நேர்கள் என்கிட்ட மீன ராசியும் சிம்ம ராசியும் நாங்கள் இணைஞ்சிருக்கோம், ஆனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, கணவர்கிட்ட வாழ்கிறதே ஒரு நரக வேதனையாக இருக்குது, சந்தேகம் பிடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு, குடிக்கிறாரு, இப்படி சில ஆண்கள் என்னுடைய மனைவி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கள் குடும்பத்தையே கொடுமைப்படுத்துகிறாங்க, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் மீனராசிக்கும் சிம்ம ராசிக்கும் உள்ளது. இது ஏனென்றால் சஷ்டாங்க ராசி திருமணம் செய்யக்கூடாது. முதல்ல அதாவது மீனராசியிலேருந்து சிம்ம ராசி பார்த்திங்கன்னா 6 ராசி, சிம்ம ராசியிலேருந்து மீனராசி 8 ராசி, சஷ்டாங்க ராசி திருமணம் செய்யக்கூடாது. அது மட்டும் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நேயர் கால் பண்ணி பேசும்போது, சார் நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம், நீங்கள் விவாகரத்து ஆகும்னு சொல்கிறீங்க, டைவர்ஸ் ஆகும்னு சொல்கிறீங்க, சண்டை சச்சரவுன்றீங்க, நாங்கள் ஒத்துமையாக தானே சார் நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் நிறைய பேர்கள் சொல்லலாம். இது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த விவாகரத்து டைவர்ஸ் என்பது பார்த்திங்கன்னா வெறும் மீனராசிக்கு சிம்ம ராசிக்கும் மட்டுமல்ல, நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் இருப்பாங்க. அதனால் இந்த ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக 2 ராசிக்கும் ஆகாது. நாங்கள் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோம்னா என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஒருத்தர் விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். இந்த கிரகங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஜென்ம சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி, சனி பகவானால் அதாவது பாதிக்கப்பட்ட ராசி 3 7 சனி சேர்ந்தது தான் ஒரு அஷ்டம சனி. இப்போது மீனராசிக்கு ஜென்ம சனிக்கு தனிப்பட்ட முறையில் வேலை பறி போகும், மீனராசிக்கு கடன் சூழ்நிலை உருவாகும், உடம்பு சூழ்நிலை ஏற்படும், ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும், எல்லாம் சுற்றி இருக்கவங்கெல்லாம் எதிரியாக பகையாக மாறுவாங்க. இப்படி இந்த ராசிகள் மாணவிகள் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்தது சில சமயங்கள் நடக்காமல் இருக்கும். மாணவிகள் எதிர்பார்த்தது சரியாக நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் புதன் பகவானை வழிபட வேண்டும், சனி பகவானை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு உங்கள் முயற்சிகளை செய்தால் நிச்சயம் மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும். இப்போது சிம்ம ராசி பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் ஆகியிருக்காங்க. அவங்க ஜென்மத்தில் கேது அமர்ந்துட்டு இருக்கு, ஜென்மத்தில் கேது, அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் புதன், செவ்வாய், சனி, 6 குரு, சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உள்ளார், சூரிய ராசிக்கு அதிபதி நல்ல நிலையில் தற்போது உள்ளார், சுக்கிரன் ஆட்சி பெற்று உள்ளார், குரு 11ஆம் இடத்தில், குரு, சந்திரன் 12ஆம் இடத்தில். இது இப்போது இருக்கக்கூடிய பொதுவான கிரக நிலைகள். இந்த இருவரும் பார்த்திங்கன்னா இந்த 2 பேருக்கும் அஷ்டம சனி ஜென்ம சனி என்னும்போது 2 பேருக்கும் ஏதாவது கெடுதல் பண்ணி அவங்கள சிக்கலில் மாட்டி விட்டு அவங்கள அந்த சனியோட தோஷத்தை முழுமையாக அனுபவித்து அதுலேருந்து விடுதலை ஆகணுன்றது தான் விதி. இப்போது ஒரு வார்த்தை கணவன் சொல்லும் பொழுது இவங்களுக்கும் சனி ஆதிக்கம் இருக்கிறது, மீனராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால எப்போ இவங்க வாய் திறப்பாங்க சொல்லி அந்த வார்த்தைகள் காத்து கொண்டிருக்கும். இவங்க வாய் திறந்தாங்கன்னா பட்டுன்னு ஒன்று தள்ள கொட்டின மாதிரி பேசலாம், அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசலான்ற பதில் இந்த பக்கம் காத்துட்டு இருக்கும். அப்போ இதை யார் கணவன் மனைவியாக இருந்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகும். அப்போது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அடுத்து சனீஸ்வர பகவான் எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மீனராசிக்கு குரு பகவான் ராசிக்கு அதிபதி, நவகரத்திற்குரிய குரு பகவானை வழிபடுங்கள். சிம்ம ராசிக்கு குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவரே திருமணக்காரகனே அவர் தான், குருபலம் வந்துச்சான்னு சொல்லுவாங்க.
அதனால் குரு பகவானை வழிபட்டு விட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்தால் நிச்சயம் நன்மைகள் ஏற்படும். உங்கள் ராசியில் சுக்கிரன் எங்கிருக்கார் என்று பாருங்கள். சுக்கிரன் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான கிரகம். அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் ஒரு முறை கணவன் மனைவி இருவரும் கஞ்சனூர் சென்று அந்த உங்கள் 2 பேரும் போய் அந்த கோயிலில் வணங்கி, எங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கூடாது, நாங்கள் சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. கண்டிப்பாக அது அந்த தோஷ நிவர்த்தி ஆகும். கிரகங்கள், அதற்கு மேல் உள்ள அதிதேவதைகள், அதான் தெய்வங்கள். இப்போ மீனராசிக்கு குருக்கு அதிதேவதை யாருன்னா குரு தட்சிணாமூர்த்தி பகவான். தட்சிணாமூர்த்தி பகவான் யார் என்றால் சிவபெருமான். சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். சூரியனுக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சிவபெருமான். அந்த சிவபெருமானை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். புரிந்து கொள்ளுங்கள். வாகனங்களை வேகமாக ஓட்டுவதை குறைத்து கொள்ளுங்கள். விபத்துகளை தவிர்க்கலாம். சுற்றி உங்களுக்கு பின்னாடி சதி நடக்கும், அதை கவனமாக இருங்க. யார் மூலிமா வரும்ன்றது தெரியாது. வார்த்தைகளை அளந்து நிதானமாக பேசுங்கள். கணவன் மனைவியாக இருந்தாலும், தொழில் செய்யும் இடத்தில் இருந்தாலும், வேலை பறிபோகக்கூடிய வாய்ப்புகள்லாம் சனி பகவான் சோதனையாக கொடுப்பார். நீங்கள் தெளிவாக இருந்து கொண்டு, அதுக்கெல்லாம் நம்ம பெருசாக மாற்றிக்க வேணாம். நம்ம கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, அகலக்கால் வியாபாரம் பண்ணக்கூடாது, பெரிய பிஸ்னஸ் சம்மந்தலாத பிஸ்னஸ் செய்யக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டு நம்ம வேலை உண்டு, நம்முடைய முயற்சி உண்டு, உழைப்பு உண்டு என்றால் நிச்சயம் எந்த ஒரு தோல்வியும் ஏற்படாது. கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒத்துமை வர வேண்டும் என்றால் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காண்பித்து, இது நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம வாழ்க்கையில் நம்ம இறக்கும் வரை தொடரக்கூடிய உறவு மனைவி கணவன், அதேபோல் கணவனும் அதேபோல் இறக்கும் வரை தொடரக்கூடிய உறவு. அதனால் இந்த உறவோடு தான் நம்ம பயணிக்க வேண்டும். இந்த பயணத்தில் சண்டை சச்சரவு ஏதாவது பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிம்மதி கட்டுடும். நிம்மதி கட்டுச்சுன்னா வாழவே முடியாது. அதனால் ஒற்றுமையாக வாழ விரும்புங்கள். பரிகாரம் என்றால் சுக்கிர பகவானை வழிபடுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுக்கிரனுக்கு கடவுள் அவரை வழிபடுங்க. தோஷங்கள் நீங்கும், நன்மைகள் உண்டாகட்டும். வாழ்க வாழ்க. வணக்கம்.